எங்களுடைய வாழ்க்கை முறை மாறி இருக்கின்றது. ஒரு மேலிடத்தில் இருந்து, ஒரு அதிகாரத்தில் இருந்து, ஒரு அதிகார பீடத்தில் இருந்து கீழே வருவது போன்று அவர்கள் கூறுவதை நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு இருந்திருக்கிறது இதுவரை காலம். அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் எதிர்வையுமே செய்து கொண்டு இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் சுயமாக சிந்திக்கும் அந்த ஆற்றலை ஒரு அளவுக்கு இழந்துவிட்டோம் என்று கூட கூறலாம். இப்பேற்பட்ட ஒரு நிலையிலே தான் 2013ஆம் ஆண்டில் எங்களுடைய வடமாகாண சபை நடைமுறைக்கு வந்தது. அன்றிலிருந்து நாங்கள் இவற்றை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த இதுவரை காலமும் இருந்த மக்களிடையே இருந்த அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய எதிர்பார்ப்புகள், இவற்றை எல்லாவற்றையும் மாற்ற வேண்டிய ஒரு சூழல் எங்களுக்கு ஏற்பட்டிருந்தது. ஆகவே நாங்கள் படிப்படியாக எங்களுடைய அலுவலர்களை தயவு செய்து இதை பார்த்து படித்து இதில் என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று நீங்களே சுயமாக சிந்தித்து அதிலே எது நன்மை பயக்கும் என்று நீங்களே எங்களுக்கு சொல்வீர்களானால் அது சரியாக இருந்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம், அல்லது அதை ஒரு விதமாக மாற்ற வேண்டியிருந்தால் அதனை குறிப்பிடுவோம் என்று கூறி இப்பொழுது எங்களுடைய நிர்வாகம் சம்பந்தமான நடைமுறை சற்று மாற்றமடைந்து கொண்டு வருகிறது. நடைபெறுகிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், குறிக்கோள் என்னவென்றால், இதுவரை காலமும் நிர்வாகம் தான் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டிருந்தது. மக்கள் அவற்றை தேடி செல்ல வேண்டியிருந்தது. இப்பொழுது நிர்வாகம் உங்களை தேடி வருகின்றது. வவுனியாவிலே ஒரு பெரியவரிடம் 78 வயது முதுமை அடைந்த ஒருவரிடம் எங்களுடைய கேள்வி கொத்தவர்களுக்கு பதில் கேட்கும் முகமாக ஒரு அலுவலர் சென்றார். அவரிடம் இவர் கேட்டார், இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? அப்பொழுது அவர் கூறினாராம், எனக்கு இப்பொழுது 78 வயது, இதுவரை காலமும் நீங்கள் நினைத்ததைத்தான் எங்களுக்கு தந்தீர்கள், என்னிடமிருந்து எனக்கு தேவையானதை இதுதான் முதற்கடவை யாரோ ஒருவர் வந்து கேட்கின்றார்கள். ஆகவே அந்த அளவுக்கு எங்களுடைய நிர்வாகம், அரசியல் இவையெல்லாம் மேலிருந்து கீழ் வருவதாக தான் இருந்திருக்கின்றன. இந்த மாவட்டத்திலே இனங்காணப்பட்டிருக்கிற பொழுது பல்வேறு வகையான நெருக்கடிகளை மக்கள் சந்திக்கிற பொழுது இன்றைய தினம் வடக்கு மாகாண முதலமைச்சருடைய நேரடி மேற்பார்வையிலே ஒரு நடமாடும் சேவையின் மூலமாக ஒரு சிறிய அளவாவது மாற்றங்களை கொள்வதற்கு ஒரு பணியை ஆரம்பித்திருப்பதை இந்த மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வகையில் நாங்கள் மனதாக நினைக்கிறேன். மிக முக்கியமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் காணி பிரச்சனைகள் தலையை எடுத்து ஆளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இங்கே இருக்கிற காணி பிரச்சனை ஆண்டு கணக்காக தீர்க்கப்படாமல் இருக்கின்றது. இங்கே மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 4000 பேருக்கு சொந்த நிலங்களை இதுவரை தனக்கு வீடுகள் கிடைக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட நிலைகள் காணப்படுகின்றன. இவருடைய தேவைகள் உயர்த்தவை. எனவே குற்றத்தால் முழுமையாக பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட அல்லது கொண்டே இருக்கிற பிரச்சனைகளாகவே மாற்றங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் மாவட்டத்துடைய தேவைகளை மிக வேகமாக இணைந்து செய்வதற்காக ஒரு உடனடியான ஒரு குறைநிறுத்தி நடமாடும் சேவையை ஏற்பாடு செய்த வடக்கு மாகாண சபையுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் அதிகாரிகள்